லியோ 2 ஏதோ சொல்லிக்கிறாங்க மேம். நீங்கள் உண்மையாக உயிரோடு இருக்கீங்களா அந்த படத்தில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. சொல்ல முடியாது. அதுதான் இந்த ஒரு கேரக்டர் பெருசாக ரெகனைஸ் ஆகலை, இதை பற்றி ஏன் அவ்வளோவா பேசலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறக்கூடிய ஏதாவது கேரக்டர் இருக்கா? காதலும் கடந்தும் தான் என்னோட ஃபேவரட். பவர் பாண்டியில் ஒரு பீஸ் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் அந்த கெட்டப், அந்த ஊர் பழைய காலம், that I really love and I miss playing roles like that. உங்களுக்காக பாசமா ஆசையா ரெட் வெல்வெட் கேக்லாம் எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? அப்ப கொடுங்க. அப்ப கொடுக்கலாம். ஓ it looks nice. Privacy தேவை உங்களுக்காக, வெறும் உங்களுக்காக. for change எனக்காக. கூலஸ்ட் கோஸ்டார் யாரு அப்படின்னு நீங்க ரேட் பண்ண போறீங்க? Can I say easiest to work with? நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் தாண்டா லியோ தாஸ். Easiest to work with. He comes with a great aura and all of that. விஜயஸ். Calm scenes, peaceful scenes. அதனால விஜய் சேதுபதி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நக்ஷத்ரா, இது 15க்கும் மேற்பட்ட விதவிதமான ஃப்ராக்ரன்ஸ்ல கிடைக்குது. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க 5 பேரும்? சூப்பரா இருப்பா. மேம் நீங்க சொல்லுங்க, எப்படி வந்தீங்க இந்த படத்துல? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. கிஷோர் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசினேன் அண்ட் அவர் பேசும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்லேயே இட்ஸ் வெரி ரிலேட்டபிள் ஸ்டோரி அண்ட் அவர் சொல்கிற விதமும் ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தேன். அப்போவே நான் ஓகே பண்ணிட்டேன் மைண்டில். அதே மாதிரி மேம் உங்களோட ஃபிலிமோகிராஃபி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது நீங்கள் கூட ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன மேம், என்ன எப்படி சூஸ் பண்ணீங்க உங்கள் ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் இது இருக்கணும் அப்படின்னு பார்க்குறதுல ஏதாவது? எனக்கு அந்த டைரக்டர் வந்து அது த நரேட்டிவ் எப்படி இருக்கணும், ஐ மீன் வென் தே நரேட் அது இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீலிங் வரும் யூஸ்வலி. அது எனக்கு ஓகேயா இல்லைன்னு தான் நான் பார்க்குவேன். இப்போ ஒரு கேரக்டர்ஸ் காதலும் கடந்து போகுமா இருக்கட்டும், கவனா இருக்கட்டும், பிரேமமாக இருக்கட்டும், எல்லா கேரக்டர்ஸையும் எடுத்து இந்தந்த கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு கேரக்டர் பெருசாக ரெகனைஸ் ஆகலை, இதை பற்றி ஏன் அவ்வளோவா பேசலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறக்கூடிய ஏதாவது கேரக்டர் இருக்கா? அப்படி இல்லை. எனக்கு வந்து யாழினி காதலும் கடந்து போகும் தான் என்னோட ஃபேவரட். ஆனால் பவர் பாண்டியில் ஒரு பீஸ் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் அந்த கெட்டப், அந்த ஊர் அண்ட் தட் பழைய காலம், that I really love and I miss playing roles like that. மேம் உங்கள் கேரக்டரை பற்றி சொல்லுங்கள், படத்தில் எப்படி வந்திருக்கு? கேரக்டரை பற்றி சொல்ல முடியாது. அதுதான் ஏர்லியர் வாட் யூ ஆஸ்க்னோ, அந்த டிஃபிகல்ட்டான கேள்வி இதுதான். எனக்கு ஆனஸ்ட்லி அது எது சொல்ல முடியும் எது சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. அதுதான். ஸோ ஃப்ரம் சாகித்யா இட்ஸ் அ ஜேர்னி. அந்த ஜேர்னி ஐ ஃபெல்ட் தட் ஜேர்னி, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரெட் வெல்வெட்டுக்கு வந்து தனியாக ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு இருக்கணும்னா நீங்களாக தான் இருக்க முடியும். இப்போ வரைக்கும் ஆயிடுச்சு மேம், 16 வருஷம் ஆயிடுச்சு மேம். இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயம் கேரி ஆகுது இல்லை, இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ மாற்றி விட்டுருக்கோம் நாங்கள். ரெட் வெல்வெட் பதிலாக ஹாட் ஷேப்டு சாக்லேட் கேக் மாற்றி இருக்கோம் நாங்கள். உங்களுக்கு எப்படி இருக்கு அதை சொல்லுங்க மேம். உங்களுக்கு பிடிக்குமா மேம் ரெட் வெல்வெட்? ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் I don't know. I mean it's okay. பட் இல்ல மேம் உங்களுக்காக பாசமா ஆசையா ரெட் வெல்வெட் கேக்லாம் எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? அப்ப கொடுங்க. அப்ப கொடுக்கலாம். நான் வேற வாங்குவாங்களா மாட்டாங்களா வேணான்றுவாங்களா வேஸ்டா போய்டுமா? 11-12 years ரெட் வெல்வெட் தான் எனக்கு எல்லாரும். வேற என்ன வாங்குறது தெரியல மேம். பட் இருந்தாலும் ஆசையா வாங்கினேன். அதாவது 3 பேருன்னு சொன்னாங்க, அதனால 3 வாங்கிட்டு வந்தேன். Oh it's so sweet. எங்களுக்கு சேர்த்து வாங்குனீங்களா? That's so beautiful. Thank you. ஃப்ரேம் க்ளோஸ் அப்ல வைங்க மேடம்க்கு ஒரு. Oh it looks nice. Privacy தேவை. அப்படியே. Yeah. சாப்பிட மாட்டீங்களா மேம்? சாப்பிடுவேன். உங்களுக்காக, வெறும் உங்களுக்காக. for change எனக்காக. உங்களுக்காக. What? என்ன எல்லாம் நான் உங்ககிட்ட இன்னொரு செக்மெண்ட் ஒன்று வச்சிருக்கேன், விளையாடலாமா? ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, ஒர்க் பண்ணதில் வந்து கூலஸ்ட் கோஸ்டார் யார் அப்படின்னு நீங்கள் ரேட் பண்ண போகிறீங்க? கூலஸ்ட் கோஸ்டார். கூலஸ்ட் கோஸ்டார் அண்ட் ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் வித் இன்சிடென்ட் எல்லாம் சொல்ல முடியாது. சரி, கூலஸ்ட் கோஸ்டார் ரேட்டிங். Can I say easiest to work with? நீங்க கெஸ் பண்ணுங்க. கரெக்டாக இருக்குமா? எனக்கு ஒரே ஒரு பேர் தான் மேம் வரும். அப்படியா? அப்போ எனக்கு ஒரு டென்ஷன் வருது. சொல்லுங்க. நான் தாண்டா லியோ தாஸ். Easiest to work with. He comes with a great aura and all of that. விஜயஸ். கரெக்டா? Yeah. சூப்பர். பட் இருந்தாலும் see விஜய் சார் வந்து அவ்வளோ பெரிய ஒரு லைக் he comes with a
an aura with a lot of people. And plus என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஆளுங்கள் இருந்தாங்க. that was like a big, see, easy is when you are like calm scenes, peaceful scenes. அதனால விஜய் சேதுபதி. அதனால அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? அதே சமயத்தில் இந்த லியோ 2 ஏதோ சொல்லிக்கிறாங்கன்னா நீங்கள் உண்மையாக உயிரோடு இருக்கீங்களா அந்த படத்தில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. மேம் கிட்ட எதுவுமே வாங்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதே சமயத்தில் இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது பிரேமம் காம்பினேஷன் வந்து அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்குது. முதல் படம் பிரேமமே, அதே மியூசிக் டைரக்டர் இங்கேயும் மியூசிக் போட்டிருக்காப்புல, அது எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள். Beautiful, it's beautiful. See, plus இந்த மாதிரி ஒரு படம் when we get a chance itself is very rare. You know, feel கொடுத்து அது அந்த கேரக்டர் கூட ட்ராவல் ஆகி it's a very rare opportunity. Then with his music it's going to be like, I mean, it's very special for me. அது எல்லாரும் அப்படியே ஃபீல் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். வெரி நைஸ். அப்படி இந்த ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்றப்போ இந்த பக்கம் லியோ தாஸோட தங்கச்சி இருக்காங்க, இந்த பக்கம் பேட்டை மருமக இருக்காப்புல, ரெண்டு காம்பினேஷனும் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி வந்தீங்க இந்த படத்தில்? ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு? ஃபர்ஸ்ட் டைம் நான் கிஷோரை மீட் பண்ணி அவர் ஸ்கிரிப்ட் எனக்கு நரேட் பண்ணுறப்பவே இதில் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி, அதுக்குள்ளே இருக்கிற மொமெண்ட்ஸ் அண்ட் சின்ன சின்ன இந்த லவ்க்குள்ள அந்த கிவ் அண்ட் டேக் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்பவே இதில் நிறைய ரிலேட்டபிள் கண்டென்ட் நிறைய இருந்துச்சு. நான் அவர் சொல்லவே எனக்கு நிறைய என் வாழ்க்கையில் நடந்த நிறைய மூமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு மைண்டில் வந்துட்டு போச்சு. ஸோ அப்போவே நாங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறப்போ, ப்ரோ இது வெளியில் வந்தால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த பர்டிகுலர் சீன் ரிலேட் ஆகும். ஸோ அப்படி பேசி தான் ஆரம்பித்தோம். பட் நாங்கள் ஷூட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐ மெட் மடோனா, அங்கே 2 பேர் ஒரு சீன் நடிக்கிறதுக்கு முன்னாடி லைக் வீல் ஹேவ் ஃபியூ கான்வர்சேஷன்ஸில். ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ்லேயே அவங்க டேபிளுக்கு என்ன எடுத்துகிட்டு வர போகிறாங்க, நான் என்ன பண்ண போகிறேன்ற அந்த இதுவே வந்துட்டு ஒரு செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் அதை முடிச்சுட்டு ஒரு அவுட்புட்டாக நாங்கள் பார்க்குறப்போ அந்த லவ் வந்துட்டு ரொம்ப லைக் நான் தான் நடிச்சிருக்கேன், பட் எனக்கு பார்க்குறப்பே அது ரொம்ப ஃபீலிங்காகவும் எமோஷனலாகவும் கன்வே ஆச்சு. இது ஆடியன்ஸ்க்கும் அப்படியே இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்றது வந்துட்டு நான் 100% பிலீவ் பண்ணுறேன். வெரி நைஸ். அதே சமயத்தில் உங்களோட ஃபிலிமோகிராஃபி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அப்படியே சூஸ் பண்ணி கரெக்டாக அதை எடுத்தால் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது அதுவாக அமையுதா இல்லை பார்த்து எடுக்கிறீங்களா? அப்படின்னு இல்லை, இப்போ படத்தில் இருக்கிறதே ஒரு கொடுப்பனை தான் நினைக்கிறேன். இங்கே இருக்க எல்லாருக்குமே சினிமா இண்டஸ்ட்ரின்றதே ஒரு கொடுப்பனை தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இதில் பிளேஸில் இருந்துட்டு நம்ம சும்மா எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தால் தப்புன்னு, பண்ணுற வேலைக்கு தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணால் கரெக்டாக பண்ணணும், அதே மாதிரி ஹார்ட்டனும் கரெக்டாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மேம் கிட்ட கேட்ட அதே கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் எடுத்த அந்த கேரக்டர்ஸ் ஒன்று கூட தனியாக நின்று பேசும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ வரைக்கும் நின்று பேசிகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் க்ளோஸ் டு திஸ் கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? எல்லாமே பிடிச்சதான் ப்ரோ, எல்லாமே பிடிச்சது. பட் இருந்தாலும் இது வந்து லைக் சொல்ல முடியாத ஒரு விஷயம் அவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த கேள்வியை நானே தனியாக கூட உட்காந்து யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி யாருன்னா இன்டர்வியூவில் கேட்பாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் நான் பண்ண படம் எல்லாமே எனக்கு ஃபேவரட் தான். ஜில்ஜங் சக்கா இருக்கட்டும், பேட்டையாக இருக்கட்டும், மகானா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணது தான். ஸோ ஒரு பர்டிகுலராக சான்ஸே இல்லை. சரி, பட் இருந்தாலும் மக்கள்கிட்ட இந்த ஒரு கேரக்டர் போய் சேரலையே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக நான் மர்க்யூரியில் வந்துட்டு அந்த ஃபுல் படம் நான் அந்த படத்தில் டைலாக்கே இருக்காது. மர்க்யூரி வந்து சைலண்ட் ஃபிலிம். அது வந்து அந்த டைம் கொஞ்சம் ஆடியன்ஸ் பெருசாக ரீச் ஆகலை. பட் மேபி இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஒரு ஆடியன்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும்னு ஒரு ஆசை இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம், பிகாஸ் தேர் இஸ் நோ டைலாக், ஃபுல் பர்ஃபார்மன்ஸ்ன்றதால அது திருப்பி எல்லாரும் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் தோணும். ஓகே. அதே சமயம் உங்களுக்கும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் எப்படி ஆரம்பிச்சிச்சு அதை சொல்லுங்கள். இல்லை, ஷார்ட் ஃபிலிம் டேஸ்லேருந்து ஐ திங்க் இஸ் மோர் லைக் அ பிரதர் ஒன்லி டு மீ. அண்ணன் தான் எனக்கு. ஸோ அது ஷார்ட் ஃபிலிம் டேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 years ஐ திங்க் தட் பாண்ட் இஸ் ஸ்டில் கோயிங் அண்ட் இட் வில் ஸ்டில் கோ. ஓகே. இன்னுமே வரக்கூடிய படத்தில் ஆமாம் வருமா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. ப்ரெசென்ட்லேயே நீங்கள் தான், பாஸ்ட்லேயே அப்படி தான் நீங்கள் தான் அப்படின்னு இருக்க போது மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சா? மறக்க முடியாத தாண்டி நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டட் கேட்குறப்போ நானும் கிஷோரும் டிஸ்கஸ் பண்ணதே வந்துட்டு பாஸ்ட் லவ் அண்ட் ப்ரெசென்ட் லவ்க்கு டிஃப்ரென்ஸ் கிளியராக இருக்கணும். ஒரே கேரக்டர் தான், பட் இருந்தாலும் அப்போது ஒரு வயசு இருக்கும், இப்போ ஒரு வயசு இருக்கும், ப்ளஸ் யூ வில் ஆல்சோ க்ரோ பை ஏஜ். ஸோ அந்த மெச்சூரிட்டியும் கொஞ்சம் தெரியணும். அதில் தான் சின்ன சின்ன நுவான்சஸாக ஒரு சீனில் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இந்த இது போதும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வந்தது தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். பாஸ்ட் லவ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ப்ரெசென்ட் லவ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
அது நல்லாவே தெரியும் ஸ்க்ரீன். டீசர் பார்த்துருந்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலு டீசரை பார்க்கும்போதே வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு எப்போ எப்படி தோணுச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன். லவ் படம் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணணும்னு இருந்தது. எந்த சைஸில் எந்த ஸ்கேலில் பண்ண போகிறோம்னு தெரில, பட் ஐ வாண்டட் இட் டு பி அ லவ் ஃபில்ம். ஸோ இன்னொரு கதை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். அப்போது அது கொஞ்சம் ஸ்கேலாகவும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. சரி, ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு இன்னும் க்யூட்டாக அழகாக இன்னும் சிம்பிளாக ஏதாவது ஒன்று பண்ணலான்னு ஆரம்பித்தோம். பட் தென் இது ரொம்ப பெருசாகிடுச்சு. படம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய படமாக இப்போ வந்திருக்கு. சொல்லுவாங்கல்ல சார், அதாவது ஒரு டேரக்டரோட முதல் படமும் அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து அப்படியே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம லவ் ஸ்டோரி ஏதாச்சும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சீனாக இருக்கலாம், டைலாகாக இருக்கலாம், மொத்தமாக எடுத்து வைக்க முடியாதுல்ல. அதெல்லாம் அங்கங்கே இருக்கும். மழைச்சாரல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தூவி இருக்கேன். மற்றபடி கொஞ்சம் ஃபிக்ஷன், மற்றவங்களோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இருக்குல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லுவான்ல, மச்சான் எனக்கு இதெல்லாம் நினச்சிடான்ட்டு. ஸோ ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ப்ளஸ் என் வாழ்க்கையில் நடந்தது, எல்லார் வாழ்க்கையிலும் நடந்ததையும் கொஞ்சம் கொலாபரேட்டிவாக வச்சு எல்லாருக்கும் பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். மேம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நான் இந்த பேனரில் இன்னொரு படம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த படம் அப்படியே கேம் டுகெதர். இங்கே எல்லா டீமும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு வந்த மாதிரி இல்லை, ஆல்ரெடி உள்ள இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, பட் இருந்தாலும் கதையை கேட்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல. யா, ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ரைட்டிங் டீம். ஸோ அதனால ஐ குட் ட்ராவல் வித் தெம் வென் தே வர் ரைட்டிங். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த படத்தில் கிடச்சிது. ஸோ இட் வாஸ் குட். வெரி நைஸ். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்ககிட்ட கதை சொல்லும்போது எப்படி இருந்துச்சு அண்ட் வாட் இம்ப்ரெஸ்ட் யூ? இல்லை, அவரோட கன்விக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதுதான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் இருக்காங்க, இந்த வேர்ல்டு எனக்கு நல்லா இருக்குது, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காம்பேக்டாக ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரியும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதில் எனக்கு ஒரு பார்ட்டாக இல்லை தான் ஐ வாஸ் ஆக்சுவலி ஹாப்பி. ஓகே, அதே சமயத்தில் படத்தை பார்த்துட்டு வெளியில் போகும்போது ஆடியன்ஸ் வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வராங்க, போகும்போது இந்த ஒரு ஃபீலை கேரி பண்ணிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஃபீல்? ஒரு ஹோல்சமான படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு முழுமையான படம் பார்த்த ஃபீல் இருக்கும். அதாவது திருப்திகரமான ஒரு படம் பார்த்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது. எல்லாமே ஒன்று தான். பட் ஒரு சின்ன ஸ்மைலோட போவீங்க, படம் முடிஞ்சு வெளில போகும்போது ஒரு சின்ன ஸ்மைலோட போவீங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஃபில்மாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். இவங்க பார்த்தவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் you will take home some nice you will take home the characters. இந்த 3 கேரக்டர்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய், பிகாஸ் திஸ் இஸ் மோர் அபவுட் அ கேரக்டர் ஸ்டடி தான். இந்த 3 கேரக்டர்ஸ் பற்றி தான் இந்த படம். அது படம் முடிகிறப்போ இந்த 3 கேரக்டர்ஸை வீட்டுக்கு கொண்டு போய். ஓகே, சரி, உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். உங்கள் கேரக்டர் எப்படி வந்திருக்கு? நான் வந்து நல்லவனுக்கு நான் நல்லவன், அப்படி ஒரு நல்லவன் இந்த படத்தில். அப்படியா? ஃபுல் ரொம்ப நல்லவன் நான். அது நீங்கள் படம் பார்த்தாலே உங்களுக்கு மோர் லைக் அ கிவர். காதல் எல்லாமே, அன்பு எல்லாத்தையுமே கொடுப்பேன். ஸோ நான் பண்ண படங்கள்லேயே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் சீரியஸ் காமெடி அப்படி இருக்கும். இது மோர் லைக் வெரி பிளசன்ட் பாய் நெக்ஸ்ட் டோர், குட் கை, கிரீன் ஃபிளாக், அந்த மாதிரி. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்க படத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்க முடியாது. அதனால இட் வில் பி லைக் தட். அப்படி இல்லை, அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். பட் பார்க்கலாம், அந்த மாதிரி சில பேர் இருக்கும்ல. நான் தான் சொன்னல, ரியல் லைஃப்ல இருந்து எடுத்து எழுதி. ஆமா, அவங்க ரியல் லைஃப்ல நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க இப்படி இருக்காங்களான்னு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி இருப்பாரு சார். என்ன சார், கரெக்ட் தானே சார்? இருக்கலாம் சார். வாட் இஸ் லவ்? உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன சார்? சொல்லுங்க சார். நீங்க லவ் ரொம்ப காமனான விஷயம், சாப்பாடு உப்பு மாதிரி. எப்படிப்பட்ட விஷயத்தை எப்படி முடிச்சு விட்டாரு பாருங்களேன், அசால்ட்டா. இல்ல, அது எல்லாத்துலயும் தேவை. ஓகே, அது எப்பவுமே இருக்கு, அதை தவிர்க்க முடியாது. அது இல்லைன்னா அது எக்ஸிஸ்ட், வேற எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆகாது அது இல்லாமல். ஸோ சூப்பர், வெரி நைஸ். அதே சமயத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்றது? லவ் பொங்க இருந்துச்சு. இதெல்லாம் என்னது? அவர் கேட்டால் உப்புல இருந்தது, சோத்துல ஒரு பொங்க இருந்துச்சு. இது சீரியஸாகவே ஒரு சூப்பர் ஹார்ட், எனக்கே பர்சனலாக ஒரு ஹார்ட் வார்மிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. செம படத்தில் நடிச்சிருக்கோம், ஒரு ஹோல்சமான ஒரு படத்தில், அதுவும் லவ் படத்தில் நடிச்சிருக்கோன்றது வந்துட்டு I am very happy. And audience for sure will be happy on June 26th. Very nice sir. Thank you so much for valuable time. இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் 2-3 சேனல் வெயிட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால சீக்கிரமா கடையை சத்திட்டு போறேன். Thank you, நன்றி, வணக்கம். Thank you.